தளபதி விஜய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எப்போவே சொல்லிட்டாரு, நாங்கள் கூட்டணிக்கு ரெடி, அதேமாரி ஆட்சியிலையும் பங்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வரல. அது எப்பயாவது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் ஏன்றதை சொல்றேன். இது நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், தெரியாதவங்களுக்காக இதை சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்றேன். இதை வந்து அரசியலை நல்லா கூர்ந்து கவனிக்க தான் இதை கன்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. அதான் என்னன்னா, சின்ன கட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய கட்சியோட வந்து பல கோடிகள் பேரம் பேசுவாங்க. அதாவது கூட்டணி வரதுக்காக, கூட்டணி ஜாயின் பண்ணுறதுக்கு பல கோடிகள் பேரம் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த சின்ன கட்சி எங்கெங்கெல்லாம் போட்டி போடுதோ, அந்த போட்டி போடுறத வந்து பெரிய கட்சி வந்து செலவு பண்ணும். தேர்தல் செலவுலாம் அவங்க தான் பண்ணணும். இதுக்கு ஒத்துக்கிட்டாதான் வந்து அந்த சின்ன கட்சிகள் வந்து கூட்டணிக்கே போறாங்க. ஆனா ஒரு சில கட்சிகள் வந்து கொள்கை பிடிப்போட கூட்டணியில இருக்காங்க. அது தனி கதை. ஆனா பல கட்சிகள் வந்து இன்னைக்கு அது இந்த 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அது மாதிரி பணம் பார்க்க முடியுன்றதுனால என்ன பண்ணாங்கன்னா, இப்ப பேரம் பேசி அந்த பேரத்துல வந்து அவங்களால வந்து எந்த கட்சி வந்து அதிகமா பணம் தராங்களோ அதுக்கு தான் அவங்க போறாங்க. இதுதான் இங்க நடக்குது. அது வந்து இங்க தாவேக்கால நடக்காது அப்படின்றனால வந்து இங்க யாருமே வரல. இதுதான் இப்ப நடந்திருக்கு. இந்த விஷயத்த வந்து அரசியல்ல கூர்ந்து கவனிக்கிறவங்க அவங்க கன்ஃபார்ம் பண்ண கமெண்ட்ல வந்து அவங்க அவங்களுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி. ஜெய் விஜய்.